எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2 மார்ச் 2020 நாளுக்கானது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2 மார்ச் 2020 நாளுக்கானது. முதல் கேள்வி, 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத சரக்கு சேவை வரியான அதாவது ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1.05 லட்சம் கோடி ரூபாய். அடுத்து இரண்டாவது கேள்வி, காரைக்கால் இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் யார் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது? யார் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது? காரைக்கால் இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் யார் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது? இது சரியான விடை மன்சுக் மாண்டவியா, அதாவது மத்திய கப்பல் துறை இணையமைச்சர். அடுத்து மூன்றாவது கேள்வி, உலக அளவில் பருத்தி விளையும் வேளாண் நிலத்தில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் உள்ளது? உலக அளவில் பருத்தி விளையும் வேளாண் நிலத்தில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 37%. அடுத்து நான்காவது கேள்வி, இந்திய பருத்தியை தர நிர்ணயம் செய்யும் வகையில் இந்திய பருத்தி கழகம் சிசிஐ முதல் முறையாக தர அடையாளம் வழங்கியுள்ளது. அதன்படி இந்திய பருத்தி கழகத்தின் தரமான பருத்தி எந்த பெயரில் அழைக்கப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹீரா. இது பாத்தீங்கன்னா இந்திய பருத்தி ஹீரா என்ற பெயரில் ஏற்றுமதி செய்யப்படும். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, இந்திய தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் எந்த மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்டப்பணிகளை பாராட்டி பெஸ்ட் விருது வழங்கப்பட உள்ளது? இந்திய தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் எந்த மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்டப்பணிகளை பாராட்டி பெஸ்ட் விருது வழங்கப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி சென்னை. அடுத்த ஆறாவது கேள்வி, எந்த நாட்டிற்கு ரூபாய் 288.7 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை கண்டறியும் ரேடார்களை வழங்கும் ஒப்பந்தத்தை இந்தியா பெற்றுள்ளது? எந்த நாட்டிற்கு ரூபாய் 288.7 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை கண்டறியும் ரேடார்களை வழங்கும் ஒப்பந்தத்தை இந்தியா பெற்றுள்ளது? இதுக்கு சரியான விடை ஆர்மீனியா. அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ மூலம் ஸ்வாதி எனப்படும் ஆயுதங்களை கண்டறியும் ரேடார்களை விற்பனை செய்யும் ஒப்பந்தத்தை இந்தியா பெற்றுள்ளது. இதுல 4 ரேடார்களை வழங்கும் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 288 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஆகும். அதாவது இந்த ஒப்பந்தத்துல ரஷ்யா, போலந்து நாடுகள் போட்டியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா பெற்றுள்ளது. இந்த வகை ரேடார்களை அதாவது காஷ்மீரில் இந்தியா பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஏழாவது கேள்வி, இந்திய குடிமையியல் கணக்கு சேவைகள் 2020ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தனது 44வது குடிமையியல் கணக்கு தினத்தை எங்கு கொண்டாடியது? இந்திய குடிமையியல் கணக்கு சேவைகள் 2020ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தனது 44வது குடிமையியல் கணக்கு தினத்தை எங்கு கொண்டாடியது? இதுக்கு சரியான விடை புதுதில்லி. அடுத்து எட்டாவது கேள்வி, ஜம்மு காஷ்மீரின் 15 கார்ப்ஸ் படை பிரிவின் தளபதியாக 1 மார்ச் 2020ஆம் தேதி பொறுப்பேற்றவர் யார்? ஜம்மு காஷ்மீரின் 15 கார்ப்ஸ் படை பிரிவின் தளபதியாக 1 மார்ச் 2020ஆம் தேதி பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி PS ராஜு. அடுத்தது 9வது கேள்வி, மெக்சிகோ ஓபன் சர்வதேச டென்னிஸ் 2020 போட்டியின் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? மெக்சிகோ ஓபன் சர்வதேச டென்னிஸ் 2020 போட்டியின் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை ஆப்ஷன் ஏ ஹீதர் வாட்சன். அதாவது இந்த இறுதிப் போட்டியில மெக்சிகோ ஓபன் சர்வதேச டென்னிஸ் 2020 போட்டியின் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில ஹீதர் வாட்சன் மற்றும் லெய்லா பெர்னாண்டஸ் ஆகிய இருவருக்கும் இடையே இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்நிலையில் ஹீதர் வாட்சன் லெய்லா பெர்னாண்டஸை வீழ்த்தி
சாம்பியன் பட்டத்தை வென்றார். அடுத்தது 10வது கேள்வி. மெக்சிகோ ஓபன் சர்வதேச டென்னிஸ் 2020 போட்டியின் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? மெக்சிகோ ஓபன் சர்வதேச டென்னிஸ் 2020 போட்டியின் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ரஃபேல் நடால். ரஃபேல் நடால். அதாவது இறுதிப் போட்டி ரஃபேல் நடாலுக்கும் டெய்லர் பிரிட்ஸ் ஆகிய இருவருக்கும் இடையே நடைபெற்றது. இந்நிலையில் ரஃபேல் நடால் டெய்லர் பிரிட்ஸை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதாவது 2020 மெக்சிகோ ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் ரஃபேல் நடால். அதாவது இது ஆண்களுக்கான பிரிவில். பெண்களுக்கான பிரிவில் ஹீதர் வாட்சன். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் 2020 ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் நகரில் நடைபெற்று வருகிறது. இதுல தடகள போட்டியில் பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீராங்கனை யார்? கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் தடகள போட்டியில் பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தூத்தி சாந்த். தூத்தி சாந்த். தூத்தி சாந்த் தங்கப்பதக்கம். அதே மாதிரி வெள்ளி பதக்கம் கீர்த்தி, வெண்கல பதக்கம் தீபாவளி. இதுல தங்கப்பதக்கம் இந்த கேள்வி. இதுல தூத்தி சாந்த். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2 மார்ச் 2020 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2 மார்ச் 2020 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.